விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. என்னுடைய பேர் சம்சீர் அகமது, இந்திய மாணவர் சங்கத்தினுடைய மாநில செயலாளர். இன்றைய தினம் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்களை இந்திய மாணவர் சங்கத்தின் சார்பாக சந்தித்தோம். கிட்டத்தட்ட ஒரு 29 கோரிக்கைகள் அடங்கிய தமிழ்நாடு பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கான உடனடி தேவைகள் அடங்கிய ஒரு மெமோரண்டம் மாண்புமிகு முதல்வர் அவர்களிடம் கொடுத்து இதன் மீது இந்த புதிய அரசாங்கம் கவனம் செலுத்திட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்தோம். அவரோடு நடந்த உரையாடலில் சில கோரிக்கைகளை உடனடியாக இந்த அரசு செயல்படுத்தும், மற்ற விஷயங்களை நாங்கள் பரிசீலித்து அதற்கு பின்னாடி முடிவெடுக்கிறதாக முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்காரு. அதுல மிக குறிப்பாக நாம் சொல்ல வேண்டியது, ஆசிரியர் காலி பணியிடங்கள் சம்பந்தமாக நாங்கள் கோரிக்கையில் வைத்திருந்தோம். ஆசிரியர் காலி பணியிடங்கள், கல்லூரி பேராசிரியர் அதே போல பள்ளி ஆசிரியர் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்புவதாகும். அதே போல மாணவிகளுக்கு வழங்கப்படுற இலவச நாப்கின், அந்த நாப்கினும் அதை எரியூட்டக்கூடிய சானிடரி டிஸ்பென்சர் மிஷினையும் எல்லா பள்ளிக்கூடங்களிலும் மாணவிகள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களில் இருப்பதை உறுதி செய்வதை உடனடியாக இந்த அரசு மேற்கொள்ளும் என்பதையும் குறிப்பிட்டிருந்தார். அதே போல அடிப்படை கட்டமைப்பு வசதிகள், அரசு பள்ளிகளில் இருக்கக்கூடிய அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை உடனடியாக மேற்கொள்வதற்கு நாங்கள் கோரிக்கை வைத்திருந்தோம். அதையும் அவர் மேற்கொள்வதாக தமிழ்நாட்டினுடைய முதல்வர் உறுதியளித்திருக்கிறார். அதே போல பகுதி நேர ஆசிரியர்களுடைய கோரிக்கையும் எங்களுடைய கோரிக்கையில் வைத்திருந்தோம். பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பது, அது சம்பந்தமாகவும் பரிசீலித்து உடனடியாக முடிவெடுப்பதாகவும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். இதுல நாங்க மாணவர் ஜனநாயக பேரவை தேர்தல்களை நடத்துவதற்கான ஏற்பாடு போனோம். அதற்கான ஒரு கமிட்டி அமைக்க வேண்டும் என்பதை சொல்லியிருந்தோம். அதை உரிய துறையில் பரிசீலித்து நடவடிக்கை மேற்கொள்வதாக குறிப்பிட்டிருக்கிறார். நீதிபதி சந்துரு அவர்களுடைய பரிந்துரையை, சாதிக்கு எதிரான மாணவர்களுடைய மனநிலை வளர்ப்பதற்கான அந்த பரிந்துரைகளை அமல்படுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறோம். அதே போல மாணவர்களுக்கான RTE அது முறையாக அந்த 25 விழுக்காடு முறையாக கிடைப்பதும், ஆண்டுதோறும் தடையில்லாமல் அந்த சேர்க்கை நடைபெறுவதை உத்தரவாதம் செய்வோம் என்று சொல்லும். அதையும் மாண்புமிகு முதல்வர்கள் இந்த ஆண்டு முதல் அதை உறுதியாக நாங்கள் செய்வோம் என்பதையும் குறிப்பிட்டிருக்கிறார். இதுல முக்கியமாக இருக்கக்கூடிய விஷயம் என்பனா, மாணவர்களுக்கான உணவுப்படி, அதாவது கல்லூரியில பள்ளியில படிக்கக்கூடிய விடுதியில் தங்கி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான தினசரி உணவுப்படியும் மாணவர் ஜனநாயக பேரவை தேர்தலும், அதே போல புதிய கல்விக் கொள்கை நேஷனல் எஜுகேஷன் பாலிசிக்கு எதிராக இந்த அரசு உறுதியோடு செயல்பட வேண்டும், இருமொழிக் கொள்கையில் கட்டாயமாக செயல்பட வேண்டும் என்பதை சொல்லியிருந்தோம். இருமொழிக் கொள்கைதான் இந்த அரசுடைய மொழிக் கொள்கை என்பதை உறுதிப்பட மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். எங்களுடைய கோரிக்கைகளை மீது பரிசீலித்து உரிய கவனம் செலுத்துவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் அடிக்கடி மாணவர்களுடைய பிரச்சனை சம்பந்தமாக சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்கும் நேரத்தில் இந்த அரசோடு நீங்க எந்நேரமும் ரெப்ரசன்டேஷன் பண்ணலாம் என்கின்ற உறுதியும் கொடுத்திருக்கிறார். இந்திய மாணவர் சங்கம் தேவையொட்டி தமிழ்நாடு அரசுக்கு நாங்க சந்திப்பு நடத்தி இருக்கிறோம். கடந்த முறை அந்த சந்திப்பு என்பது நடைபெறல, இந்த முறை சந்திப்பு நடந்திருக்கு. அவர் உடனடியாக ஒரு 6 கோரிக்கைகளை நான் இதுல டிக் பண்ணிருக்கோம், உங்களுக்கு பத்திரிகை கொடுக்கிறோம். அதை உடனடியாக பரிசீலிக்கிறதுல அது உடனடியாக நான் இம்ப்ளிமெண்ட் பண்றேங்கிறத வாக்குறுதி கொடுத்திருக்காரு. மற்ற கோரிக்கைகளை சம்பந்தப்பட்ட துறைகளோடு பரிசீலித்து அதுல என்ன சேஞ்சஸ் பண்ண முடியுங்கிறத நாங்க பண்றோங்கிற உறுதியும் கொடுத்திருக்காரு. நாங்க அவர் ரொம்ப தெளிவா சொன்னது, இந்த அரசுடைய கொள்கை என்பது இருமொழி கொள்கை தான், அதுல எந்த விதமான மாற்று கருத்துக்கு இடம் இல்லை, அது நீங்க கோரிக்கையிலே வைக்க வேணா, நாங்க உறுதியா இருக்கோம் என்பதை சொல்லியிருக்காரு. நேஷனல் எஜுகேஷன் பாலிசியுடைய அமலாக்கம் குறித்து எந்த விதமான விஷயமும் அவங்கள்ட்ட இல்ல, அது நாங்க உறுதியா சொல்லியிருக்கோம். ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி ஏற்கனவே கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண போது இருந்தது, அதன் மீது மீண்டும் ஒரு ரிவ்யூ நடத்தி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், அதை பரிசீலிக்க இருக்காரு. நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை நாங்க அமல்படுத்த போறோம் என்கிற எந்த நிலைப்பாடும் முதல்வரிடம் தற்போது வரைக்கும் காணப்படல, அதுக்கான வாக்குறுதி அவர் எதுவும் சொல்லல. விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680.